السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஃபிக்ஹுடைய வகுப்பில் சுத்தத்தின் தன்மை என்ன, ஒரு இபாதத் செய்வதற்கு தஹாரா என்று அழைக்கப்படுகின்ற சுத்தம் எந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒன்றாகும், இஸ்லாத்துடைய விஷயத்தில் சுத்தத்தின் பங்கு என்ன என்கிற விஷயத்தை எல்லாம் நாம் கண்டறிந்தோம். எப்படி சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாக இருக்குமோ அதே போல அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சாவியானது சுத்தம் என்று அழைக்கப்படும். மிஃப்தாஹு ஸலாத்தி அத்தஹூர். அதுபோல அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பாதியாகும். எனவே நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான அமல்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடியது தூய்மை என்று அழைக்கப்படுகின்ற, சுத்தம் என்று அழைக்கப்படுகின்ற அத்தஹாராவாகும். இரண்டு விதமான சுத்தங்களை கண்டறிந்தோம். ஒன்று தஹாரா ஹசியா, மற்றொன்று தஹாரா மானவியா. அதாவது உள்ள தூய்மை, உடல் அளவான தூய்மை. உள்ளத்தளவில் ஷிர்குடைய விஷயங்களை விட்டும் குஃப்ருடைய விஷயங்களை விட்டும் இறைவனுக்கு எதிராக இணை வைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களை விட்டும் தவிர்ந்திருந்து தௌஹீதுடைய விஷயத்தில் நாம் உறுதியாக இருப்பது என்பது உள்ள தூய்மை எனப்படும். அதே போல தொழுகைகளை, மற்ற இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான உடலளவான சுத்தம் இரண்டு விதமாக காணப்படுகின்றது. அதில் முதல் கட்டமாக இருக்கக்கூடியது இரண்டு விஷயங்கள். சுத்தத்துடைய விஷயத்தில் ஹதஸ் என்கிற ஒன்றை பார்த்தோம், ஹபஸ் என்கிற ஒன்றை பார்த்தோம். ஹதசுன் அக்பர் என்றால் என்ன, பெருந்தொடக்கு என்றால் என்ன, ஹதசுன் அஸ்கர் சிறுதொடக்கு என்றால் என்ன என்கிறவற்றை எல்லாம் பார்த்தோம். அதே போல அஸ்மலம், இரண்டாவது விஷயம் தூய்மையுடைய விஷயத்தில் இரண்டாவது, தண்ணீரை கொண்டு தான் நாம் சுத்தம் பெற முடியும். அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக இருக்க வேண்டும், சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் எந்தெந்த வகையான தண்ணீர்கள் எல்லாம் அடங்கும் என்கிற விஷயங்களை கண்டறிந்தோம். 7 விதமான தண்ணீரை கண்டோம். அதாவது மழை நீர், பனிக்கட்டி நீர், ஆலங்கட்டி உருகிய நீர், நதிகளின் வழியாக வரக்கூடிய நீர், ஊற்றுகளிலிருந்து வெளியேறக்கூடிய நீர், கடல் நீர் மற்றும் குளம், குட்டை, ஏரி போன்றவற்றிலெல்லாம் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் பெற்று கொள்ளலாம். ஆனால் அந்த தண்ணீர் எதுவரை சுத்தமானதாக கருதப்படும், அது எப்பொழுது அசுத்தமாக ஆகிவிடும் என்கிற விஷயத்தை இன்று நாம் காண இருக்கின்றோம். இந்த 7 விதமான தண்ணீரும் சுத்தமானது என்பதற்கு ஒரு சில குர்ஆன் ஆயத்துகளை கண்டறிந்தோம். وَيُنَزِّلُ عَلَيْكُمْ مِنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُمْ بِهِ. அல்லாஹ் வானத்திலிருந்து மழை நீரை இறக்குகிறான், மக்கள் அதை கொண்டு சுத்தம் பெறுவதற்காக. وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً طَهُورًا. வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்குகின்றோம். வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஒரே தண்ணீர் மழை நீர். அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது? மாஅன் தஹூரன், சுத்தமான தண்ணீர். அதே போல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அல்லாஹும்ம இக்ஸில்னி மின் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர், என்னுடைய பாவங்களை எல்லாம் தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டியிலிருந்து உருகிய தண்ணீர் இது போன்ற வஸ்துக்களான தண்ணீரை கொண்டும் என்னுடைய பாவங்களை கழுவாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டுள்ளார்கள் என்கிற ஹதீஸை கண்டறிந்தோம். அதே போல தண்ணீருடைய விஷயத்தில் அல் மஸ்அலத்து ஸாலிஸா, மூன்றாவது தண்ணீருடைய விஷயம் அசுத்தம் கலந்த தண்ணீருடைய சட்டம். நாம் பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய அல்லது சுத்தம் பெறக்கூடியதற்காக வைத்திருக்கக்கூடிய தண்ணீரில் அசுத்தம் நஜீஸ் ஏதாவது கலந்து விட்டது என்று சொன்னால் அதை கொண்டு சுத்தம் பெறலாமா? அதாவது 3 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு தண்ணீரில் அதனுடைய நிறம், அதனுடைய ருசி, அதனுடைய வாடை 3ம் மாறி இருக்கக்கூடாது. அந்த தண்ணீரின் தன்மை இந்த 3ஐ கொண்டு மாறி இருக்கக்கூடாது. அதே போல தண்ணீரின் அளவு என்ன என்று பார்க்கும் பொழுது கில்லத் என்று அழைப்பார்கள். கில்லத் என்று சொன்னால் ஒரு பானையை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. 2 கில்லத்துடைய அளவு தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்ணீரில் ஏதாவது ஒரு அசுத்தம் கலந்து விட்டது என்று சொன்னால் அசுத்தம் கலந்ததை கொண்டு அந்த தண்ணீரின் தன்மை, ருசியை, வாடை, நிறம் இவையெல்லாம் மாறவில்லை என்கிற பட்சத்தில் நாம் அதை கொண்டு சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம். அதாவது கில்லத்தைன் 2, அந்த பானை எந்த அளவிற்கு இருக்கக்கூடியது என்று பார்க்கும் பட்சத்தில் இன்று இருக்கக்கூடிய கணக்கின் விகிதப்படி 160.5 லிட்டர் என்பதாக ஒரு சில உலமாக்கள் கூறுகிறார்கள். 160.5 லிட்டர் கொண்ட கொள்ளளவு கொண்ட பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஏதாவது குளத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் என்கிற விகிதத்தில் வரும். அவற்றில் அசுத்தங்கள் கலக்கிறது என்கிற பட்சத்தில் அவை நஜீஸ் ஆகாது. எதுவரை ஆகாது என்று சொன்னால் அதனுடைய நிறம், சுவை, ருசி இவை 3ம் மாறி இருக்கக்கூடாது. குறைந்த அளவு கலந்திருக்கிறது, அதை கொண்டு எந்த அளவிலும் தண்ணீரில் மாற்றம் இல்லை என்கிற பட்சத்தில் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராகவே கருதப்படும். அல்லது இதற்கு குறைவான தண்ணீர் அளவு கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரத்தில் அசுத்தம் அதிகமாக கலந்து அதை கொண்டு அதில் நிறமோ, சுவையோ, ருசியோ மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த தண்ணீரை நாம் பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை கொண்டு நாம் சுத்தம் பெறக்கூடாது. இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், இதா கானல் மாஉ கில்லத்தைன் ஃபஇன்னஹு லா யன்ஜுஸ். 2 பானை அளவு கொள்ளளவு கொண்ட தண்ணீர் அவை நஜீஸாக கருதப்படாது. அதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்ச அளவு அசுத்தம் கலந்தாலும் அந்த தண்ணீர் அசுத்தமாகவே கருதப்படும். அடுத்தது அல் மஸ்அலத்து ராபியா, 4வது சட்டம், தண்ணீரில் சுத்தமான ஒரு பொருள் கலந்தால். மேல அசுத்தமான பொருள் பார்த்தோம் இல்லையா? இப்ப தண்ணீரில் சுத்தமான பொருள் ஏதாச்சும் ஒண்ணு கலந்துருச்சு அப்படின்னா அப்ப நாம் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய தண்ணீரில் சுத்தமான ஏதாச்சும் ஒரு பொருள், உதாரணமா மரத்தின் பட்டைகள், மரத்தின் இலைகள் இவையெல்லாம் சுத்தமாகும். இப்போ ஒரு பாத்திரத்துல அல்லது ஒரு வாளியில குளிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கோம். பிடித்து வச்சிருக்கிற தண்ணீர்ல நம்ம பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய சோப்போ அல்லது ஷாம்போ அதுல விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு திடப்பொருள், திரவப்பொருள், திடப்பொருள்னா சோப்பு, திரவப்பொருள்னா ஷாம்பு, ஏதாச்சும் அதுல கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி அசுத்தமாகாது. அந்த தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம். அது அல் மாஉ தஹூர், சுத்தமான தண்ணீர் கணக்கில் தான் வரும். சரிங்களா? இதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய ஹதீஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஆயத்து இந்த மாதிரி வருது. அதாவது என்னன்னா, இன் குந்தும் மர்தா, ஒருவேளை ஒரு மனிதர் நோயாளியாக இருக்கின்றார், அவு அலா சஃபரின், அல்லது பயணத்தில் இருக்கின்றார், அவு ஜா அஹதும் மினல் காயித், அல்லது ஹதஸை சுத்தம் செய்துவிட்டு ஒழு செய்வதற்காக சுத்தம் பெறுவதற்காக வந்திருக்கிறார், அவுலா மஸ்துமுன் நிசா, அல்லது மனைவியுடன் சேர்ந்து உறவில் ஈடுபட்டதற்கு பிறகு சுத்தம் பெறக்கூடிய நிலையில் அவர் இருக்கின்றார். இப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபலம் தஜிது மாஅன்,
ஒருவேளை அவர் பயன்பாட்டிற்கு சுத்தம் பெறுவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஃபதயம்மமு ஸஈதன் தொய்யிபன், அவர்கள் என்ன செய்து கொள்ளட்டும், சுத்தமான மண்ணை கொண்டு அவர்கள் தயமும் செய்து கொள்ளட்டும். பிறகு ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும், அந்த மண்ணை கொண்டு அவர்கள் மசக் செய்ய வேண்டும். எப்படி? தன்னுடைய முகங்களிலும் தன்னுடைய கைகளிலும் தேய்த்து கொள்ளட்டும். அப்ப இந்த ஆயத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் மாஅன் அப்படிங்கிற வார்த்தையை தான் குறிப்பிட்டிருக்கான். மாஅன் தஹூரன், அதாவது சுத்தமான தண்ணீரை கொண்டு சுத்தம் பெற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. பொதுவா மாஉன், அப்ப அந்த தண்ணீரில் சுத்தமான பொருள் கலந்தால் அது ஒருபோதும் அசுத்தமாக கருதப்படாது. அந்த தண்ணீரை நாம் பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தண்ணீருடைய அளவு குறைவாக இருக்கிறது, அந்த பொருள் கலந்ததின் காரணமாக அந்த பொருளின் தன்மை மிகுதியாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை நாம் அகற்றிக் கொள்வது என்பது ஆக சிறந்தது. அதே மாதிரி ஒரு ஹதீஸ்ல அம்மி அத்தியத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, காலத் தஹல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன தவுஃபியத் இப்னதுஹு, அதாவது நபிகளாரின் மகளார் ஒருவர் மரணித்த பிறகு அவர்களுடைய ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நபிகளார் எங்களிடத்திலே வந்தார்கள். ஃபகால, சொன்னார்கள், யுக்ஸில்னஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் அக்ஸர் மின் தாலிக், இறந்த என்னுடைய மகளாரை 3 முறையோ அல்லது 5 முறையோ அல்லது அதற்கு மேலாகவோ குளிப்பாட்டுங்கள். எதை கொண்டு? இன்று ஐதுன்ன தாலிக பிமாஇன் வஸித்ரின் வஜஅல்ன ஃபில் ஆখিরাতি காஃபூரா, இலந்தை இலை கலந்த தண்ணீரை கொண்டு என்னுடைய மகளாரை 3 தடவையோ அல்லது 5 தடவையோ சுத்தம் படுத்துக, குளிப்பாட்டி கொள்ளுங்கள். குளிப்பாட்டி விட்டு காஃபூரா என்று சொன்னால் கற்பூரத்தையும் அவர்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸில் காண கிடைக்கிறது. அப்ப தண்ணி வெறும் தண்ணியோட தன்மை வெறும் தண்ணியா தான் இருக்கணும், அதுல எந்த பொருளையும் நம்ம கலக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப சுத்தம் பெறுவதற்காக அல்லது நறுமணத்தின் அடிப்படையில் அதில் மருந்து விஷயங்கள் அல்லது சுத்தமான ஒரு பொருள் அதில் கலந்தது என்று சொன்னால் அந்த தண்ணீரை நாம் பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளலாம், அதனை கொண்டு சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தது அல் மஸ்அலத்துல் ஹாமிசா. மஸ்அலத்துல் ஹாமிசா, 5வது விஷயம் என்னன்னு சொன்னா பயன்படுத்தப்பட்ட தண்ணீரின் சட்டம். அது என்ன பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்றான், ஒரு பாத்திரத்தின் வழியாக அவன் சுத்தம் பெற்றுக் கொள்கின்றான் என்கிற பட்சத்தில் அவன் குளிக்கும் பொழுது அவன் பயன்படுத்திய பிறகு அவனுடைய உடலில் இருந்து அதே தண்ணீர் திருப்பி எதுல கலக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ற வாளிலையோ ஜக்குலையோ கலக்கும். தெரிச்சு நம்ம பயன்படுத்திட்டோம், ஆனா நம்முடைய உடலின் வழியாக வெளியேறக்கூடிய தண்ணீர் நம்ம பாத்திரத்திலோ அல்லது மற்ற நல்ல தண்ணீர் வைத்திருக்கிற விஷயத்திலோ கலக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அந்த தண்ணீர் நஜீஸா அப்படின்னு பார்த்தா அது நஜீஸ் கிடையாது. இதற்கு பேர் தான் என்னன்னு சொன்னா பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். அப்ப பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம், அது சுத்தம் செய்து கொள்வதற்கு ஏற்கத்தகுந்தது. சரிங்களா? 3 தன்மைகளில் எதுவும் மாறாம இருக்கணும். நம்ம பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் திருப்பி நம்ம சுத்தம் செய்யறதுக்காக வச்சிருக்கக்கூடிய தண்ணீர்ல கலக்கும் பட்சத்துல, உதாரணமா நம்ம சோப்பு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கிறோம், குளிச்சுட்டு இருக்கும் போது அதே கையையோ அதே இதையோ பாத்திரத்தையோ போட்டு நம்ம திருப்பி அந்த நல்ல தண்ணியில கலக்கும் பொழுது அந்த தண்ணி கலங்கல் ஆயிடுச்சு, அந்த தண்ணீரின் தன்மை மாறிவிட்டது என்று சொன்னால் நாம் வேற தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் அதே தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம். இத எது மூலியமா நம்ம உணர்ந்திருக்கலாம் சொன்னா, ஒரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருது, وَإِذَا تَوَضَّأَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உளு செய்கிறார்களோ, காது யக்ததிலூன அலா உதுஇ, சஹாபாக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்காகன்னு சொன்னா, அந்த முபாரக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஒரு செய்த தண்ணீர் கீழே வடியும் பொழுது அந்த தண்ணீரை பிடித்து கொண்டு தன்னுடைய உடலில் தேய்த்துக் கொள்வார்கள், அதை கொண்டு அவர்கள் ஷிஃபா பெற்றுக் கொள்வார்கள். அந்த பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை அடைவதற்கு போட்டி போட்டுக் கொள்வார்கள். அப்ப ஒருவேளை நம்ம பயன்படுத்தின தண்ணீர் அசுத்தமாகிவிட்டது என்று சொன்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அனுமதி தந்திருக்க மாட்டார்கள். அப்ப பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் என்பது சுத்தமானது என்கிற விஷயத்தை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு ஹதீஸ், அன் முஹம்மது இப்னு அல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت جابرا ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது முஹம்மத் பின் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து கேட்டதாக. என்ன கேட்டாங்க அப்படின்னா, யகூலு ஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஊதுனி வ அன மரீதுன் லா ஆகில், நான் நோயாளியாக இருந்தேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் ஒரு சரியான மனநிலையில இல்லை, என்னுடைய உடல் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அந்த அளவுக்கு நான் நோயாளியாக இருக்கிற பட்சத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவங்கள நான் என்னன்னு விசாரிக்க கூட என்னால முடியல, வாங்குற சொல்லான்னு சொல்றது கூட என்னால முடியல, என்னுடைய உடல் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அப்ப அந்த சமயத்துல ஃபதவல்லஅ வஸப்ப அலைய மின் உதுஇஹி ஃபஅகல்து, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்தார்கள். ஒழு செய்துவிட்டு அவர்கள் பயன்படுத்திய தண்ணீரை என் மீது ஊற்றினார்கள். பிறகு நான் தெளிவு பெற்றேன் என்பதாக ஒரு ஹதீஸ்ல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறாக சொல்றாங்க. அப்ப பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் என்பது சுத்தமானது. ஏன்னு சொன்னா, அந்த காலகட்டத்துல இப்ப நம்ம இருக்கிற காலத்துல நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டேப்பை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா நம்ம டேப் மூலியமா நம்ம சுத்தமான தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அன்றைய காலத்துல எப்படின்னா, தண்ணீர் கிடைப்பதற்கு மிகவும் சிரமமான காலகட்டம். அப்ப ஒரே பாத்திரத்துல, அவங்க வச்சிருக்கிற சின்ன பாத்திரத்துல கையை விட்டுதான் ஒழு செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்ப நம்ம ஒழு செஞ்சுட்டு திருப்பி அந்த பாத்திரத்துல கையை விடும் பொழுது அந்த தண்ணீர் அசுத்தமானதாக கருதப்படாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال லகியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஜுனுபுன், ஒரு முறை என்னை சந்தித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னா, வ அன ஜுனுபுன், அந்த சமயத்துல நான் ஜுனுபாலியா இருந்தேன், குளிப்பு கடமையா இருந்தேன். அந்த சமயத்துல என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சாங்க. ஃபஅஹத பியதி, என்னுடைய கையை பிடித்து கொண்டார்கள். ஃபமஷைது மஅஹு ஹத்தா கஅத, என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் அவங்க கூட என்னை கூட்டிகிட்டே போனாங்க. எது வரைக்கும் சொன்னா, ஒரு இடத்துல அவங்க இளைப்பாறதற்காக அமர்ற வரைக்கும் அவங்க என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்ப உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆனா என்னுடைய மனசுல நான் சுத்தமா இல்லை அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்துட்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அசுத்தமா இருக்கக்கூடிய சமயத்துல என்னுடைய கையை பிடிச்சிட்டு போனாங்களே, இதை நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள்ட்ட இருந்து மெதுவா நழுவிட்டு வேகமா என்னுடைய வீட்டுக்கு நான் போனேன். வேகமா என்னுடைய இடத்துக்கு போயிட்டு நல்லா சுத்தமாயிட்டு குளிச்சுட்டு சும்மா ஜித்து மீண்டும் நபிகள் நாயகரை சந்திக்க வந்தேன். அப்ப வஹுவ காயிதுன், அவர்கள் அதே இடத்தில் அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகால ஐன குந்த யா அபாஹிர், எங்க போனீங்க அபாஹிர், உங்க கூட தானே வந்தேன், என்னை விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ஃபகுல்து லஹு ஹாகதா ஹாகதா, யாரும் சொல்ல இல்ல, நான் குளிப்பு கடமையான நிலையில இருந்தேன், என்னை நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, எனக்கு மனசு சரியில்லாம இருந்துச்சு, உடனே வேகமா போய் குளிச்சுட்டு சுத்தமாக்கிட்டு உங்ககிட்ட நெருங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல ஃபகால சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் யா அபாஹிர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், நிச்சயமாக முஃமினன், ஒரு முஃமின் ஒருபோதும் அசுத்தமாக மாட்டான். முஃமினா இருக்கக்கூடிய ஆளு எப்போதுமே நஜீஸா ஆக மாட்டான். அதனால நீங்க ரொம்ப உங்களை நீங்களே ஒதுக்கிக்க தேவையில்லை அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பயன்படுத்தப்பட்ட தண்ணீருடைய விஷயங்கள் எல்லாம் இது. அடுத்தது அல் மஸ்அலத்து சித்தா, ஆறாவது சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் மற்றும்
கால்நடைகளின் எச்சில் பட்ட தண்ணீர். நம்ம சுத்தம் பெறதுக்காக வச்சுக்கக்கூடிய தண்ணீர்ல மற்ற மனிதர்களுடைய எச்சிலோ அல்லது அவர்களுடைய வாய்ப்பட்ட தண்ணீரோ அல்லது மற்ற பறவைகள் கால்நடைகள் அவற்றுடைய எச்சிலோ அல்லது வாயோ பற்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் பெற்றுக் கொள்ளலாமா? மனிதன் பொதுவாகவே சுத்தமானவன். அப்ப அவனுடைய எச்சில் பட்ட தண்ணீரும் நஜீஸா ஆகாது. மேலும் மனிதனுடைய எச்சில் பட்ட தண்ணீரை கொண்டு நாம் நம்முடைய ஹதஸிலிருந்து ஹைல் நிஃபாஸ் அந்த தன்மையிலிருந்து நாம் சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம். அதே போல யார் குளிப்பு கடமையா இருக்கிறாங்களோ, யார் மாதவிடாயுடைய காலத்துல இருக்காங்களோ, நிஃபாசுடைய காலத்துல இருக்கிறாங்களோ, அவர்கள் ஒருபோதும் அசுத்தமானவர்களாக கருதப்பட மாட்டார்கள். மற்ற சமயங்கள்ல இருக்கிற மாதிரி அவங்க தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كنت اشرب وانا حائض. நான் ஹைலுடைய இருக்க நிலையில மாதவிடா இருக்கக்கூடிய சமயத்துல நான் தண்ணீரை குடிச்சிட்டு சும்மா உணாவிலுகு, அதை யார்கிட்ட கொடுத்தேன்? சும்மா உணாவிலுகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அதே நான் பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை, வாய் வைத்து கொடுத்த தண்ணீரை நபிகளாரிடம் கொடுத்தேன். நான் எந்த இடத்துல வாயை வச்சு தண்ணீரை குடிச்சேனோ அதே இடத்துல அவங்களும் வாயை வச்சு தண்ணி குடிச்சாங்க. அப்ப நம்ம ஹைலா இருக்கிறோம், அதனால மற்றவங்களை நம்ம தொடக்கூடாது, அல்லது நம்ம பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப மனிதனுடைய எச்சில் பட்ட தண்ணீர் அசுத்தமானதாக கருதப்படாது. அது அப்படி ஒருவேளை அவங்க ஹைலுடைய நிலைமையில இருந்தாலும் சரி, ஜுனூபுடைய நிலையில இருந்தாலும் சரி, அப்படி ஒருவேளை அவங்க சுத்தம் பெற வர வரைக்கும் அவங்க நஜீஸ் தான் அப்படிங்கிற கேட்டகரி இருந்துச்சுன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாய் வைத்த தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு இந்த ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல கால்நடைகள் மற்றும் பறவைகளுடைய விஷயத்துல நாம் எந்தெந்த மாமிசங்களை எல்லாம் உட்கொள்கின்றோமோ, ஹலால் என்கிற கேட்டகிரியில வச்சிருக்கிறோமோ, அந்த பறவைகள் விலங்குகள் வாய் வைத்த தண்ணீர் ஒருபோதும் அசுத்தமாகாது என்கிற விஷயத்தில் உலமாக்கள் எல்லாமே ஒருமித்த கருத்தா இருக்கிறாங்க. அதாவது ஹலால் செய்யப்பட்ட ஆடு, மாடு, கோழி, என்னென்ன இறைச்சியெல்லாம் நம்ம உட்கொள்றோமோ ஹலால் கேட்டகிரியில வருதோ, அந்த பறவைகளோ விலங்குகள் வாய் வைத்த தண்ணீர், எச்சில் பட்ட தண்ணீர், அதை கொண்டு நாம் சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம். அது ஒருபோதும் அசுத்தமாகாது. அதே போல எந்தெந்த விலங்குகள் எல்லாம் ஹலால் கேட்டகிரியில வரலையோ, எதெல்லாம் நம்முடைய சாப்பாடு உணவு பயன்பாட்டிற்காக நம்ம வைக்கலையோ, அந்த விலங்குகள் பறவைகள் வாய் வைத்த தண்ணீர் என்பது அது ஒரு சில நேரங்கள்ல அசுத்தமாக கருதப்படும் என்று ஒரு சில கருத்துகள் இருக்கு. ஆனா பெரும்பாலான கருத்து என்னன்னு சொன்னா, ஹலால் இல்லாத விலங்குகள் வாய் வைத்த தண்ணீரும் எச்சில் பட்ட தண்ணீரும் சுத்தமானதுதான், ஒரு சில விலங்குகளை தவிர. அது நம்ம என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு உதாரணமா ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, அது மாதிரி இப்ப ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு ஏரி, குளம், குட்டை இருக்குது. அப்ப அது பொதுவான பயன்பாட்டுக்குள்ள தண்ணீர், மனிதர்கள் மட்டும் பயன்படுத்துறது இல்லை. அதுல இருந்து விலங்குகளும் சுத்தம் பெற்றுக் கொள்ளுது, விலங்குகளும் அதுல தண்ணீர் அருந்தது, பறவைகளும் தண்ணீர் அருந்தது. ஆனா அப்படி அருந்தக்கூடிய சமயத்துல தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா விலங்குகளும் பறவைகளும் பயன்படுத்தியதனால் அந்த தண்ணீரின் தன்மை மாறிவிட்டது என்று இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த தண்ணீரை பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை கொண்டு சுத்தம் பெற்றுக் கொள்ளக்கூடாது. தண்ணீருடைய தன்மை மாறல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தாராளமா அந்த தண்ணீரை நம்ம ஒழு செய்யறதுக்கோ சுத்தம் பெற்றுக் கொள்றதுக்கோ வச்சுக்கலாம். ஒரு ஹதீஸ்ல அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم سئل عن الماء يكون بالفلاة من الارض وما ينوبه من الدواب والشبع. அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், பூமியில் வாழக்கூடிய விலங்குகள், உயிரினங்கள்லாம் வாய் வைத்து எச்சில் பட்ட தண்ணீரை கொண்டு சுத்தம் பெறுவதற்கான உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கும் பொழுது, அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்க. இதா பலகல் மாஉ கில்லத்தைன் சும்ம லம் யுனஜ்ஜிஸு ஷையன்.
தண்ணீருடைய கொள்ளளவு 2 பானை அளவிற்கு நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல எந்த ஒரு விஷயங்களும் அதை நஜீஸாக ஆக்காது அப்படிங்கிற விஷயத்த அப்பதான் சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு முறை அன் கபிஷா பின் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹா அன்ன கதாதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அதாவது கபிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை என் வீட்டிற்கு என்னை சந்திப்பதற்காக யார் வருகை தந்தார்கள் என்று சொன்னா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய தந்தையின் சகோதரர். தஹல அலைஹா சும்ம தகர்து கலிமத்தன் மஅனாஹா ஃபஸகப்து லஹு உதுஅன். அவங்க என்கிட்ட ஒரு இஷாரா காட்டினாங்க, சொல்ல வந்தாங்க, அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒழு செய்யறதுக்காக அவங்க தண்ணீர் கேட்கிறாங்க என்கிட்ட. உடனே நான் ஒரு பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி அவர்கள் ஒழு செய்வதற்காக கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நான் அந்த தண்ணீரை கொடுத்தேன். அப்ப என்னன்னு சொன்னா ஃபஜாஅத் ஹிர்ரத்துன் ஃபஷரிபத் மின்ஹு. அவங்களுக்கு ஒழு செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட தண்ணீர்ல ஒரு பூனை வந்துச்சு. அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை, ஒரு பூனை வந்து அவர்கள் ஒழு செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் வாய் வைத்தது. பிறகு அதிலிருந்து தண்ணீரும் குடித்தது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த பூனை தண்ணி குடிக்கக்கூடிய சமயத்துல அந்த பாத்திரத்தை கொஞ்சம் சாய்ச்சி வச்சாங்க, அந்த பூனை குடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை அந்த தண்ணீர் பூனை குடிக்கிறதுக்கு ஈஸியா இலகுபடுத்தி வச்சாங்க. அப்ப இத யார் பாக்குறான்னு சொன்னா தண்ணீர் ஊற்றி கொடுத்த கப்ஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. ஃபகாலத் கப்ஷா ஃபஅரானி அன்துர் இலைஹி அதஅஜபீன யா இப்னா. நான் இந்த பூனைக்கு தண்ணீர் கொடுக்கறத ரொம்ப ஆச்சரியமா பாக்குறியா என்னுடைய சகோதரின் மகளே அப்படின்னு கேட்கும் பொழுது கால நஅம், ஆமா ஆச்சரியமா பாக்குறேன். உடனே சொன்னாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னஹா லைஸத் பினஜஸின். என்ன, இந்த தண்ணீர் ஒருபோதும் அசுத்தமாகாது. ஏன் சொன்னா நம்முடைய அதிகமா வளரக்கூடிய பிராணிகள்ல நம்மளுடைய அதிகமா நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பிராணியம் என்னன்னு சொன்னா பூனை. நம்முடைய வீட்டுல அசால்ட்டா அது வரும், அசால்ட்டா பாத்திரத்துல வாய் வைக்கும், நம்ம கூட ஒன்றியே இருக்கும், நம்மோடு அதிகமாக ஒன்று இணைந்து வாழக்கூடிய பிராணி. அப்ப அந்த பிராணியுடைய விஷயத்துல அந்த பூனை வாய் வச்ச தண்ணீர் அசுத்தமா ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஏன்னு சொன்னா இல்ல பூனை வாய் வச்சது நஜீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னா அது நிறைய பேருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். இஸ்லாம் ஒருபோதும் மனிதர்களை சிரமப்படுத்துவதில்லை. சரிங்களா? அதே மாதிரி நாய் அல்லது பன்றி வாய் வச்சு தண்ணீர், அது நமக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா ஒரு நாயோ பன்றியோ நாம் சுத்தம் பெறுவதற்காக வைத்திருக்கக்கூடிய தண்ணீர்ல வாய் வச்சிருச்சு, அதோடைய எச்சில் பட்டுருச்சு அல்லது அதோடைய பயன்பாட்டு அதுல வந்துருச்சுன்னு சொன்னா அது கண்டிப்பா அது என்னதுதான், அது நஜீஸான தண்ணீர் தான். அந்த தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் செய்யக்கூடாது. அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال قال رسول الله صلى الله عليه وسلم طهارة إناء أحدكم إذا ولغ فيه الكلب أن يغسله 7 مرات أولاهن بالتراب. நீங்கள் சுத்தம் பெறுவதற்காக பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் நாயுடைய வாயோ அல்லது எச்சிலோ பட்டுச்சுன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை நம்ம எத்தனை தடவை கழுவணும்? 7 தடவை கழுவணும். அதுல முதல் தடவை எதை வச்சு கழுவணும்னு சொன்னா சுத்தமான மண்ணை வச்சு கழுவணும். அப்ப மண்ணை வச்சும் சுத்தம் படுத்தணும் அப்படின்னா அப்ப நாயுடைய எச்சி எந்த அளவுக்கு நஜீஸ் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல குரான்ல பல இடங்கள்ல வருது, ஹலாலான பிராணிகள்லாம் என்ன, எந்தெந்த மாமிசம்லாம் ஹலால் கேட்டகிரியில வரும் அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல எது ஹராம் கேட்டகிரியில வரும், எந்த மாமிசத்தை நம்ம உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல குரானுடைய ஆயத்து இருக்குது, பன்றி இறைச்சி அது ஒருபோதும் சுத்தமாகாது, அது ஒருபோதும் ஹலால் ஆகாது, அது கண்டிப்பா அது நஜீஸ் அப்படிங்கிற விஷயம். இன்னொன்னு சொன்னா பன்றியுடைய விஷயத்துல அதனுடைய தோல், எலும்பு, சதை எல்லாமே நஜீஸ்.
எல்லாமே நஜீஸுங்கிற பட்சத்துல வாய் வச்ச தண்ணீர் மட்டும் சுத்தமா இருக்கும் நம்ம கணக்கு பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா அதுவும் அசுத்தமான தண்ணீர் தான். ஆக நம்முடைய சுத்தம் உடைய விஷயத்தில், சுத்தம் பெறக்கூடிய விஷயங்களில் எல்லாம் இந்த கேட்டகிரியில நம்ம பயன்பாட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கணும், இது சுத்தமான தண்ணீர், இது நஜீஸான தண்ணீர். அதனுடைய தன்மை ஒருபோதும் மாறி இருக்கக்கூடாது. அதனுடைய நிறம், அதனுடைய சுவை, அதனுடைய அந்த ருசி வாடை, வாடை, நிறம், ருசி, வாடை, இந்த மூன்றும் அந்த தண்ணீர்லாம் மாறி இருக்கக்கூடாது. மாறி இல்லாத பட்சத்துல நம்ம அந்த தண்ணீரை கொண்டு சுத்தம் பெற்றுக் கொள்ளலாம். அந்த தன்மை மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு டவுட்டோடையே அந்த தண்ணியை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்க கூடாது. அதை வேற எதுக்காச்சும் பயன்படுத்திட்டு ஒரு சில நேரங்கள்ல நம்ம கிளீன் பண்றதுக்கு, மற்ற விஷயங்களை கிளீன் பண்றதுக்காக அந்த விஷயத்த நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல ஹதஸிலிருந்து சுத்தம் பெறுவதற்காக அந்த தண்ணீரை நாம் பயன்பாட்டிக் கொள்ளலாம். உதாரணமா ஒரு தண்ணி நல்ல தண்ணி, ஆனா அதுல ஏதோ கலந்துருச்சு, ஆனா அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல பைத்துல் ஹலா போறோம். பைத்துல் ஹலால நம்ம தண்ணீர் பயன்பாட்டுக்கு வச்சிருப்போம், ஆனா அதை கொண்டு நம்ம உடல் சுத்தம் பண்ண மாட்டோம். அங்க பயன்பாட்டிற்காக வச்சிருக்கக்கூடிய சமயத்துல அந்த தண்ணீரை நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கத்துல டவுட்டாவே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? போகக்கூடிய விஷயங்களை, பாத்திரத்தின் தன்மை என்ன, ஒரு பாத்திரம் எப்பொழுது அசுத்தமாகும், இன்னும் தண்ணீருடைய சட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்கிற விஷயத்தை எல்லாம் கண்டறிவோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயத்தை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.